Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். This is Saranya. Welcome to Saranya's Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படினு தான் உங்களுக்கு காட்ட போறேன். நோ ஃபவுண்டேஷன் லுக். ரொம்பவே சிம்பிளா 5 மினிட்ஸ்ல வந்து நமக்கு முடிஞ்சிரும். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மேக்கப் போடுறதா இருந்தாலும் சரி, ஸ்கின் கேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபேஸை நல்லா க்ளீனா வச்சுக்கணும். அதுக்காக க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனருக்காக நான் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபியூ ட்ராப்ஸ் இது மாதிரி கையில் எடுத்துட்டு 2 கையிலையும் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து டேப் பண்ணி விடணும். இது கொஞ்சம் ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். அடுத்தது நான் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள் ஸ்கின்க்கு என்ன டைப் மாய்ஸ்சரைசர் செட் ஆகுதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாண்ட்ஸில் இருக்க லைட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஆயிலி ஃப்ரீயும் கூட. எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கனால இது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் இதை ஃபேஸில் ஃபுல்லாமே டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல் ஃபேஸ்க்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாச்சும் டே க்ரீம் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பாண்ட்ஸ் பவுடர் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நம்ம இன்னைக்கு கன்சீலர் ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணலை இல்லையா, அதனால நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அது கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம ஃபேஸ்லேயே இருக்க மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையாலே வந்து எக்ஸஸாக இருக்க பவுடரை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஓவராக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது கிளாத் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போது ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறதை விட ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் நமக்கு. ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது லிப்ஸை மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்காக நான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுறப்போ நம்ம லிப் வந்து ட்ரை ஆகாது, கொஞ்சம் ப்ளம்பியாக நல்லா தெரியும். அதுக்காக தான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது லாக்மி ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணி லோவர் வாட்டர் லைன்லையும் அப்பர் வாட்டர் லைன்லையும் லைன் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம ஐஸ் இன்னுமே வந்து டிஃபைன்டாக தெரியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேபிலின் நியூயார்க்கில் கெலாசல் கிட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதில் உள்ள ஐலைனர் தான் இது. ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. நமக்கு நல்ல இன்டென்ஸ் பிளாக் லுக் வந்து கிடைக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பிடிக்கிற அந்த இடம் வந்து ஹைட்டாக இருக்குல்ல, அதனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் என்னென்னா, சென்டர்லேருந்து எண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து சென்டர் வரப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐலைனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா கண்டிப்பாக நம்ம லுக்கையே வந்து சேஞ்ச் பண்ணும், அதனால இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் எடுத்து நான் லிப்ஸ் வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்ன மாதிரி கொஞ்சம் டார்க்கர் டோனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். அப்போது இன்னுமே நல்லா வந்து டிஃபைன்டாக தெரியும் நம்ம லிப்ஸு. நியூட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வாஷ் அவுட் பண்ணி காட்டாது. இப்போது ஒரு மெரூன் கலர் லிப்ஸ்டிக் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்னோடய லிப்ஸ் ரொம்ப மேட் ஃபினிஷில் இருக்கு இல்லையா, எனக்கு இப்படி இருக்க வேண்டாம். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம லிப் பாம் இருக்குல்ல அது கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு கொஞ்சம் கிளாஸி லுக் வந்து கிடைக்கும். ஃபிங்கர்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸை என்ன பண்ணுறேன்னா என்னோட ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஐ ஷேடோஸ் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு நல்ல லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா போதும். நம்ம ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட லிப் பென்சில் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஐப்ரோ பென்சில் இருக்குல்ல ப்ரௌன் கலர், அதை கூட நம்ம லிப் பென்சிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு மேக்கப் பண்ண பிடிக்கும் பட் என்னால் இவ்வளோ திங்ஸ்க்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கப்போ இது மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு பொட்டும் சந்தனமும் வச்சுருக்கேன். இதான் ஃபைனல் லுக். இப்படி தான் வந்து நமக்கு ஃபைனல் லுக் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.